அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் கிடைக்கும், அரசு ஊழியர்கள் அல்லாதவர்களுக்கு பென்ஷன் கிடைக்காது என்ற ஒரு நிலை ஏற்படும். அனைவரும் தொழிலாளிகள், அனைவருக்கும் பென்ஷன் கிடைக்கணும், அனைவருக்கும் வயோதிகம் வரும், அனைவருக்கும் வறுமை வரும், வயோதிகத்தில் கடுமையான வறுமை வரும், நோய் வரும். அதை சமாளிப்பதற்கு நிதி தேவை, நிதி பென்ஷன் மூலமாக கிடைக்க வேண்டும். தொழிலாளருக்கு ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் அளித்தது இந்த ஓய்வு திட்டம் என்பது மட்டுமல்ல, 1983, 84 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட அனைத்து தொழிலாளர்களுக்கான உடல் நலம் மற்றும் விபத்தோடு இணைக்கப்பட்ட ஓய்வூதியமாக அது பின்னாளில் மாற்றப்படுது. இதுதான் ஐரோப்பா முழுவதும் அப்படி வருது, ஆங்கிலம் பேசுகின்ற நாடுகள் முழுக்க அப்படி வருது. இப்படி தான் ஓய்வூதியம் திட்டம் இந்தியாவிற்கு வருது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டி.ஜே. சங்கர். நம்ம சேனல் ஒரு சோஷியல் அவேர்னஸ் சேனல். பல்வேறு பதிவுகளை ஓய்வூதியர்களுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, கல்வி, வேலைவாய்ப்பு என்று பல்வேறு தலைப்புகள், பல்வேறு பதிவுகளை தொடர்ந்து 4 ஆண்டுகளாக பதிவு செய்து வருகின்றோம். சமீபத்தில் பென்ஷன் தொடர்பான, ஓய்வூதியர் தொடர்பான, உயர் பென்ஷன் தொடர்பாக, குறைந்தபட்ச ஓய்வூதியம் தொடர்பான பல்வேறு விஷயங்களை பதிவு செய்து வரோம். அந்த வரிசையில் பென்ஷனை பற்றி நிறைய கேள்விகள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக திருவாங்கூர் மகாராஜா அரசபையில் வேலை செய்த ஒரு வேலையால் அவர் பணி ஓய்வுக்கு பிறகு குடும்பத்துடன் வறுமை காரணமாக இறந்து விட்டார். ஏன் இறந்தார் என்று தெரிந்து கொண்ட திருவாங்கூர் மகாராஜா அவர்கள் ஒரு ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் என்று ஒரு வீடியோவில் நம்ம சொல்லுவோம். இப்படி பல்வேறு தரவுகளை அவ்வப்பொழுது கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில் ஓய்வூதியம் தொடர்பான மீண்டும் ஒரு பதிவு. ஆனால் ஓய்வூதியம் எங்கிருந்து துவங்கப்பட்டது, ஆரம்ப நிலை என்ன என்பதை பற்றி பேசுகின்ற காணொலி. ஆனால் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கின்றவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து அளிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். ஓய்வூதியங்கள் தோற்றம் என்ன? ஓய்வூதியம் என்பது முதலில் தொடங்கியது ரோமானிய பேரரசு என்று சொல்லக்கூடிய ரோமில் தான் துவங்கியது. ரோமானிய பேரரசு கலை, கட்டிடம் என்று பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்டது. அறிஞர்கள் சாக்ரட்டிஸ், பெர்னாட்ஷா போன்ற பல்வேறு அறிஞர்கள் கூட ரோமானிய பேரரசில் தான் உருவாக்கினார்கள். ரோமானிய பேரரசின் பேரரசு அலெக்சாண்டர் உலகத்தின் பெரும்பகுதியை தனது கொடையின் கீழ் கொண்டு வந்ததாகலாம் வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அப்படிப்பட்ட ரோமானிய பேரரசு அங்கு தான் முதலாக ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. அதுவும் படை வீரர்களுக்கு, இராணுவ வீரர்களுக்கு ஓய்வூதியம் முதலாக வழங்கப்படுது. முதலில் 15 ஆண்டாக இருந்தது, அப்புறம் 20, 25 ஆண்டுகள் என்று ஆண்டுகள் கூடிட்டே போயிருக்கு. நிதி சுமை காரணமாக, பல்வேறு காரணங்களுக்காக 25 ஆண்டுகள் பணி செய்திருக்க வேண்டும் என்ற கட்டாயத்தையும் அந்த இராணுவ வீரருக்கு முதலாக கொண்டு வராங்க. அப்போது இராணுவ வீரர்களை ஏன் அந்த ரோமானிய பேரரசு கொடுத்தது, அதுதான் முக்கியமானது. ஏன்னா ரோமானிய பேரரசின் வல்லமையை, வலிமையை உலகுக்கு பறைசாற்றியது படை வீரர்கள், இராணுவம் தான். அந்த இராணுவத்தின் உதவியால் தான் பல்வேறு சாதனைகளை உலக நாடுகள், பெரும்பான்மை நாடுகளை தனது கைக்குள் கொண்டு வந்தது ரோமானிய பேரரசு. குறிப்பாக அலெக்சாண்டர் பீரியடில் கொண்டு வந்தான்னு வச்சுங்களேன். அப்படியே ரோமானிய பேரரசையும் உலகுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு வந்த அந்த இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற விதமாகத்தான் முதலாக இராணுவ வீரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. அந்த ஓய்வூதியத்தை வழங்கப்படுவதற்கு முன்பாக அங்கே ஒரு சட்டம் இருக்கு, நாரை சட்டம்னு சொல்கிறாங்க. நாரை சட்டம்னா ஓய்வு பெற்றவர்களை பராமரிப்பதற்கான ஒரு திட்டத்தை அவர்கள் வகுக்கிறாங்க. அந்த திட்டம் தான் ஓய்வூதியத்துக்கு முன்னோடியான திட்டம் என்று சொல்லப்படுது. குழந்தைகளை எப்படி பராமரிக்கிறார்கள், அதே போல் முதியோர்களையும் வயதானவர்களையும் பராமரிக்க வேண்டும் என்பது அந்த சட்டத்தினுடைய சிறப்பம்சம். அதற்கு பிறகு ஓய்வூதியம் வருது. அப்போ ஓய்வூதியத்தை கொடுக்கின்ற பொழுது ரோமானிய பேரரசு பணமாக கொடுத்தார்கள், சிலருக்கு நிலத்துண்டுகளாக கொடுத்தார்கள். அப்போ நிலத்துண்டுகளை வைத்துக்கொண்டு விவசாயம் செய்தார்கள். பணமாக பெற்றுக்கொண்டவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டார்கள், அல்லது பணத்தை வைத்துக்கொண்டு மீண்டும் நிலத்தை வாங்கி விவசாயம் செய்து இப்படி பல விஷயங்கள் இருக்குங்க. அப்போ முதலில் உலகிலேயே அந்த பென்ஷனை, ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தது ரோமானிய பேரரசு, இராணுவ வீரர்களுக்காக கொண்டு வந்தது என்பது பதிவு செய்யப்படுது. அப்போ அதில் என்னென்னா, இந்தியாவினுடைய குடிமையியல் சட்டத்தில் 143வது பிரிவு என்ன சொன்னால், பராமரிப்பு வழங்கும் கடமை அப்படின்னு இருக்குது. பென்ஷனை பெற்றுக்கொள்கின்ற பிறகு அவர்களுடைய வாரிசு மகனோ மகளோ இருக்கின்ற பொழுது பென்ஷனை பெறுகின்றவர்களை பராமரிக்க வேண்டும். அப்படி பராமரிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள் என்ற ஒரு விஷயமும் 143 சொல்லப்பட்டது. அது இந்த 143 சொல்லப்பட்ட என்பது ரோமானிய பேரரசின் வழியாக வந்த அந்த சட்டத்தின் தழுவல் என்று சொல்லப்படுது. அதனுடைய தழுவல் இன்னொன்று இருக்குது. இப்பொழுது கூட மாநில அரசுகளில், மத்திய அரசில் வாரிசு வேலை கொடுத்தா, தாயோ தந்தையோ அரச பணியிலிருந்து இருந்து விட்டால் வாரிசு வேலை கொடுக்குறாங்க. இப்போ வாரிசு வேலை
வழங்குகின்ற அந்த பெறுகின்ற அந்த மகனோ மகளோ தனது பெற்றோரை அவர்கள் ஆயுட்காலம் வரை கடைசி காலம் வரை பராமரிக்க வேண்டும். அப்படி பராமரிக்கலை என்று சொல்லி அம்மாவோ அப்பாவோ என்னுடைய மகன் என்னை பராமரிக்கல அப்படியே நடுரோட்டில் விட்டுட்டு போயிட்டான் என்று அந்த நிறுவனத்தில் புகார் செய்தால் வாரிசு வேலை ரத்து செய்யப்படும். வாரிசு வேலையில் அவரை தூக்கிடுவாங்க என்று புதியதாக இப்பொழுது அரசாணை பிறப்பிக்கப்படும். இதெல்லாம் எதிலிருந்து வருகிறதுன்னா பராமரிப்பு சட்டத்தின் அடிப்படையில் வந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த பென்ஷனை கொண்டு வந்த ஓய்வூதியத்தை கொண்டு வந்த ரோமானிய பேரரசன் யாருன்னா அகஸ்டஸ் தான் இந்த பென்ஷன் திட்டத்தையே கொண்டு வர்றார். அகஸ்டஸின் பெயராலேயே அந்த பென்ஷன் திட்டம் நடைமுறைக்கு வருகிறது. அவர்களால் அந்த அகஸ்டஸின் பெயரால் பின்னால் இராணுவப்படை உட்பட, அதாவது இராணுவ விமானப்படை உட்பட நிறுவப்படுது. இந்த அகஸ்டஸ் செய்த பல்வேறு பணிகள் காரணமாக பென்ஷனை வரி மூலமாக பல்வேறு விஷயங்கள் மூலம் போட்டுக்கொள்வது இந்த பென்ஷனை அவர்களுக்கு தொடர்ந்து கொடுக்க முடியாத ஒரு சூழல் வருது. அதனாலேயே இராணுவத்தில் பணியாற்றுகின்ற காலத்தை 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் வரை அவர்கள் கொண்டு போனாங்க. 25 ஆண்டுகள் வரை கொண்டு போனதுக்கு நோக்கம் என்னென்னா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வூதியத்தை பென்ஷனை தொடர்ந்து கொடுக்க முடியாத காரணத்தில் புதிய ஆட்கள் கொண்டு வருகின்ற பொழுது அவர்களை வெளியே அனுப்பணும்னா அதுக்கு பென்ஷன் கொடுக்க முடியல என்ற நிதி சுமை காரணமாக அப்பொழுதே அந்த திட்டத்தை செய்திருக்கிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ரோமானிய பேரரசனுடைய ஓய்வூதியம் தான் உலகம் முழுக்க பின்னால் பின்பற்றப்பட்டது. இந்தியாவில் கூட இராணுவ வீரர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வூதியங்களோட அந்த அடிப்படையில் அதுதான் ஆரம்பம்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த ஓய்வூதியத்துக்கும் அதற்கு பிறகு வந்த பல்வேறு ஓய்வூதியங்களுக்கும் பங்களிப்பு செய்து பெறக்கூடிய ஓய்வூதியங்கள் நிறைய உலகம் முழுக்க வந்திருக்கு. கிட்டத்தட்ட 4-5 வகையான ஓய்வூதியங்கள் வந்திருக்குது. இந்தியாவோட இப்போ எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் சொல்கிறாங்க, டிஃபைன்டு பென்ஷன் என்று சொல்லக்கூடிய, சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய, இப்போ ஓபிஎஸ் என்று சொல்லி நிறைய பென்ஷன் வந்துச்சு வச்சுங்களேன். அப்போ பொதுவாகவே ஓய்வூதியங்களுக்கு மூலமாக இருந்தது ரோமானிய பேரரசோட ஓய்வூதியம். அதற்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு நவீன ஓய்வூதிய திட்டங்கள் வந்திருக்குது. நவீன ஓய்வூதிய திட்டங்களுக்கு அதுக்கு முன்மாதிரியாக இருந்தவர் யாருன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்பெயினில் தான் முதன்மையாக அறிமுகப்படுது நவீன ஓய்வூதிய திட்டங்கள். அது கைசர் வில்கின்சன் என்பவர் ஜெர்மனியில் ஒரு பென்ஷன் திட்டத்தை உருவாக்குறார். சான்சலர் ஒட்டோ வான் பிஸ்கர்ஸ் என்ற ஒருவர் அவர் ஒரு புதிய பென்ஷன் திட்டத்தை முதல்ல சமூக பாதுகாப்புடைய பென்ஷன் திட்டம் ப்ளஸ் இன்சூரன்ஸ் லிங்க்டு பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர்றார். அது மட்டும் இல்லை, இந்த முதல் ஓய்வூதிய திட்டம் 1889ஆம் ஆண்டு 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போது தொழிலாளருக்கு ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் அளித்தது இந்த ஓய்வு திட்டம் என்பது மட்டுமல்ல, 1983-84ஆம் ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட அனைத்து தொழிலாளர்களுக்கான உடல் நலம் மற்றும் விபத்தோடு இணைக்கப்பட்ட ஓய்வூதியமாக அது பின்னாளில் மாற்றப்படுது. இதே தான் ஐரோப்பா முழுவதும் அப்படி வருது, ஆங்கிலம் பேசுகின்ற நாடுகள் முழுக்க அப்படி வருது. இப்படி தான் ஓய்வூதியம் திட்டம் இந்தியாவிற்கு வருது. கிழக்கிந்திய கம்பெனியின் காலனியாக இருந்த பூமி பந்தின் அனைத்து மூலைகளையும் காலனி நாடுகள் எல்லா இடத்துல இப்படி தான் வருது. இந்தியா உட்பட ஸ்ரீலங்கா உட்பட எல்லா நாடுகளும் அப்படி தான் அந்த பென்ஷன் திட்டம் அமலாக்கப்பட்டிருக்கு என்பதை பார்க்க வேண்டியது. அப்போ சமூக பாதுகாப்பு அமைப்பின் மூலத்தோட்டத்தை 1963ஆம் ஆண்டின் சமூக அடிப்படைகள் மீதான சட்டம் மற்றும் 1966, அதுக்கு பிறகு 1978 அரசாணை எண் 36 மூலமாக இந்தியாவில் பென்ஷன் என்றது கொடுக்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி பென்ஷன் சுதந்திரத்திற்கு முன்பாகவும் கொடுத்தாங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக கேரளாவில் திருவாங்கூர் மகாராசா ஒரு பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் என்று பல பென்ஷன் திட்டங்கள் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்படி பல வகையான பென்ஷன் திட்டங்கள் உலகம் முழுக்க இருந்தாலும் கூட ஓய்வுக்கால பென்ஷன் ஓய்வூதியம் என்பதை முதலில் உருவாக்கியது ரோமானிய பேரரசு. ரோமானிய பேரரசு பென்ஷன் திட்டத்தை மட்டுமல்ல, அரசாங்கம் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக கலை இலக்கியங்களில், விஞ்ஞானங்களில், பல்வேறு துறைகளில் ரோமானிய பேரரசு மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக்கு செலுத்தியது, வல்லமை புரிந்தவராக இருந்தார்கள். அரிஸ்டாட்டில் ரோமானிய பேரரசில் இருந்தார். அதற்கு பிறகு அவருடைய சிஷ்யர்கள் இருந்தாங்க. அவருடைய சிஷ்யராக இருந்த அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே வளைத்து போட்டார் என்று பல விஷயங்கள் இந்த வரலாற்று பதிவுகளாக நம்ம காண முடிகிறது. அதில் தொழிலாளிகளுக்கு பென்ஷன் என்ற விஷயம், இராணுவத்தினருக்கு பென்ஷன் என்பதும், அதனுடைய நீட்சியாக தொழிலாளிகளுக்கு பென்ஷன் என்பதும், அதனுடைய நீட்சியாக அரசு அதிகாரிகளுக்கு பென்ஷன் என்பதும், அரசு அதிகாரிகளுக்கு பிறகு தொழிலாளிகளுக்கு பென்ஷன் என்பதும் நீட்டிக்கப்பட்டது என்பது வரலாறு. இந்த வரலாற்றை நாம் உற்று நோக்குகின்ற பொழுது பென்ஷன் என்பது
ஓய்வு காலத்தில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை, வலிமை இருக்கின்ற பொழுது, இளம் ரத்தமாக இருக்கின்ற பொழுது தனது உழைப்பையெல்லாம் இந்த நாட்டிற்காக செலுத்தியவர்கள் வயதான காலத்தில் தனது கடைசி காலத்தை நடத்துவதற்கு கழிப்பதற்கு இந்த பென்ஷன் அவசியம் என்பதை உணர்ந்துத்தான் ஆங்கிலேய அரசும் சரி, ஐரோப்பிய அரசுகளும் சரி, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு அரசுகள் ஓய்வூதிய திட்டத்தை அன்று தொடங்கி இன்று வரையில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்தியாவில் தான் பென்ஷன் என்பது இபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. 1000, 1500, 900. ஐரோப்பா முழுவதும் ஆங்கிலம் பேசும் நாடுகள் கொடுக்கல. அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, தனியார் ஊழியர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் பென்ஷன் உண்டு. அந்த பென்ஷனுக்கு இன்று தனி சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு. தனது சேமிப்பின் மூலமாக பெறக்கூடிய பென்ஷன், அரசு கொடுக்கக்கூடிய பென்ஷன் என்று பல வகையான திட்டங்கள் இருக்குது. இருந்தாலும் கூட ஓய்வு காலத்தில் பென்ஷன் என்பது தவிர்க்க முடியாதது. அதை தொழிலாளிகளுக்கு, மக்களுக்கு கொடுத்தே தீர வேண்டும் என்பதிலே அரசுகள் குறியாக இருக்கிறது. தொழிலாளிகள் உறுதியாக இருக்கிறார்கள். எங்கெல்லாம் அது நிதி விரயம், நிதி இல்லை என்று அரசாங்கம் தள்ளி போடுகிறதோ, முடியாது என்று சொல்கிறதோ, அந்த இடங்களில் தொழிலாளிகள் வெகுண்டு போராடுகிறார்கள். தொழிலாளிகள் 1000 அல்ல, லட்சமாக திரண்டு போராடுகிறார்கள். அரசாங்கத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பொருந்திய அது இயக்கமாக, போராட்டமாக மாறுகிறது. மீண்டும் அரசாங்கம் ரோல் பேக் பண்ணி திரும்ப கொடுக்குறோம் என்று சொல்லி முடிக்கிறாங்க. இதுதான் வரலாறாக இருக்குது. ஆக ஓய்வு கால பயன்களை, பென்ஷனை அரசிடமிருந்து பெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை செய்வதன் மூலமாகத்தான் அனைத்து தொழிலாளிகளும் பெற முடியும். அப்படி இல்லைன்னா அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் கிடைக்கும், அரசு ஊழியர்கள் அல்லாதவர்களுக்கு பென்ஷன் கிடைக்காது என்ற ஒரு நிலை ஏற்படும். அது சமூகத்திற்கு பிரிக்கப்பட்ட பிணி, கேடு என்று தான் சொல்லணும். ஏன்னா அனைவரும் தொழிலாளிகள், அனைவருக்கும் பென்ஷன் கிடைக்கணும், அனைவருக்கும் வயோதிகம் வரும், அனைவருக்கும் வறுமை வரும். வயோதிகத்தில் கடுமையான வறுமை வரும், நோய் வரும். அதை சமாளிப்பதற்கு நிதி தேவை. நிதி பென்ஷன் மூலமாக கிடைக்க வேண்டும். அது அரசு உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவோட நோக்கமாக இருக்குது. இது போன்ற பல்வேறு வீடியோக்களை பதிவு செய்கின்ற நமது சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்று சொல்லி மீண்டும் வேறொரு காணிகள் சந்திப்போம். அன்டில் தென் பாய். நான் உங்கள் டிஜே சங்கர். நன்றி, வணக்கம்.